வாட்டி மரத்தின் கதை. வாட்டி மரத்தின் கதை. The story of the grandma tree. சின்ன குட்டி கார்த்திக் நல்லா படிக்கிற பையன். ஆனா அவனுக்கு ஒரு குறை இருக்கு. பெரியவங்கள கேட்க மாட்டான். பாட்டி சொல்றதையும் அப்பா சொல்றதையும் டீச்சர் சொல்றதையும் சரியா கேட்க மாட்டான். எப்பவும் தன்னோட மனசுக்கு என்ன சரியோ அதைத்தான் பண்ணுவான். ஒரு நாள் கார்த்திக் அவன் பாட்டியோட தோட்டத்துக்கு போனான். அங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய மரம். அதோட கிளைகள் பல கிளைகளா விரிஞ்சு நிச்சயமா 100 வருஷத்துக்கு மேல ஆயிட்டும்னு தோணுச்சு. அந்த மரத்தோட பட்டை ரொம்ப கருப்பு நிறமா இருந்துச்சு. கார்த்திக்கு அந்த மரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் அந்த மரத்து கிட்ட போய் நின்னு, என்ன பெரிய மரம், உனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் நூ கேட்டான். அப்போ அந்த மரம் சொன்னது, எனக்கு நிறைய வயசுடா கார்த்திக். நான் இந்த தோட்டத்துல நிறைய காலமா இருக்கேன். உன் பாட்டி சின்ன பொண்ணா இருந்தப்போ கூட நான் இங்கேயே இருந்தேன். கார்த்திக் ஆச்சரியமா பார்த்தான். ஒரு மரம் பேசுறதுன்னா அது எவ்வளவு அற்புதம். உங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நூ கார்த்திக் சொன்னான். ஆமாட்டா, நான் நிறைய கதைகள் சொல்ல முடியும். உன் பாட்டி எப்படி சின்ன பொண்ணா இருந்தாங்கன்னு, எப்படி அவங்க கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை உருவாக்கினாங்கன்னு நான் சொல்ல முடியும். அவங்க எப்படி எல்லா பெரியவங்களையும் மதிச்சு வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியும். கார்த்திக் கவனமா கேட்டான். வாட்டி மரம் நிறைய கதைகள் சொன்னது. அவங்க எப்படி சின்ன பொண்ணா இருந்தாங்கன்னு, எப்படி சிரமப்பட்டு இந்த தோட்டத்தை உருவாக்கினாங்கன்னு, எப்படி எல்லாரையும் நேசிச்சு வாழ்ந்தாங்கன்னு சொன்னது. கதைகள் முடிஞ்ச போது கார்த்திக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. பெரியவங்கள மதிக்கணும். அவங்க அனுபவம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அவங்க சொல்றத கேட்டா நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அவன் பாட்டி கிட்ட போய் சாரி சொன்னான். இனிமே அவங்க சொல்றத சரியா கேப்பேன்னு வாக்கு கொடுத்தான். பாட்டி சந்தோஷப்பட்டு கார்த்திக்க ஒரு நல்ல கதை சொன்னாங்க. அந்த நாள் முதல் கார்த்திக் எப்பவும் பெரியவங்கள மதிச்சு வாழ்ந்தான். அவன் அவங்க சொல்றதை கவனிச்சு கேட்டான். அவங்க அனுபவத்துல இருந்து நிறைய கற்றுக்கொண்டான். அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா அவன் பெரியவங்கள மதிச்சு வாழ்ந்தான். வாட்டி மரம் சொன்ன மாதிரி நீங்களும் எப்பவும் பெரியவங்கள மதிச்சு வாழுங்க. அது உங்க வாழ்க்கைக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும். சரிங்களா சின்ன குழந்தைகளே, இப்போ நல்லா உறங்கிடுங்க.